மேக்ஸ்னால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.24 பார்க்க போகிறோம் பார்க்கலாம். Two buildings of different heights are located at opposite sides of each other. If a heavy rod is attached joining the terrace of the buildings from 6,10 to 14,12 and the equation of the rod joining the buildings. அதாவது ரெண்டு பில்டிங் இருக்கு. அந்த ரெண்டு பில்டிங்க்கும் மேலே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ராடை வந்து இங்கேயும் எங்கேயும் கிராஸாக கரெக்டாக நேராக வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா 6,10ம் 14,12ம் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன் தான் என்ன ஆகுது அப்படின்னா ராடு வந்து ஜாயின் பண்ணுற ரெண்டு பில்டிங்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்டை ஒரு பாயிண்டை ஏயும் ரெண்டாவது பாயிண்டை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 6,10 நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். 14,12 பின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் இருந்தாலே அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? தி ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ. அதுக்கு என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பாயிண்டை x1 y1னும் செகண்ட் பாயிண்டை x2 y2 நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா ரெண்டு பில்டிங்கு அதுக்கு நடுவில் ஒரு ராடை வந்து ஜாயின் பண்ணுறாங்க மேலே. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது y minus 10 by 12 minus 10 equal to x minus 6 by 14 minus 6 அப்படின்னு நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குது. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மைனஸ் பண்ணலாம். y minus 10 அப்படியே தான் வச்சுக்கிறோம். 12 minus 10 அப்படிங்கும்போது மைனஸ் பண்ணாலும் கிடைக்கிறது +2 ஈக்குவல் டு x minus 6 அப்படியே வச்சுக்கலாம். 14ல் 6 போச்சுன்னா நம்மளுக்கு 8. தென் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளைனா ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே டிவைடில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளை, அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே 2 வந்து டிவைடில் இருக்குது. அப்போ ரைட் சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். எக்ஸ் மைனஸ் 6 இந்த ரெண்டையும் சேர்த்து தான் மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி 8 வந்து ரைட் சைட் டிவைடில் இருக்குது, அது லெஃப்ட் சைடு வரும்போது அது மல்டிப்ளை ஆகும் y மைனஸ் 10ஓட. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்ங்கிறது மல்டிப்ளை அப்படிங்கிற மீனிங். இப்போ நம்ம இந்த 8 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 8y minus 18 10 மல்டிப்ளை பண்ணா 80 equal to 2 வந்து உள்ள போய் மல்டிப்ளை ஆகும்போது 2x minus 2 6 12 இந்த மாதிரி கிடைக்கும். தென் x வந்து ஆல்ரெடி பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அப்படியே போட்டுடுறோம். அப்போ 8y வந்து லெஃப்ட்ல இருக்கு. அப்போ அது ரைட் சைட் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 8y. தென் மைனஸ் 12 அப்படியே போட்டுருவோம். அதே மாதிரி இங்கே மைனஸ் 18 இருக்கு, அது லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது +18 மாறிடும். இப்போ நம்ம இந்த 2x minus 8y அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா வேற x இல்லை, வேற yயும் இல்லை. தென் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80 minus 12 இருக்கா. ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது +68. ஏன்னா 80 தான் பெரிய நம்பர். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகுமா. ஸோ 2 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x minus 4y plus 34 equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ராட். ஓகேவா? ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.